நீங்கள் அவர் சமூகத்துக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு விசுவாசம் எழும்பும். Faith does not happen without the presence of God. Understand this very clearly. Okay? கர்த்தருடைய சமூகம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வராது. கர்த்தருடைய சமூகம் இருந்தால் தான் விசுவாசம் எழும்பும். இங்க ஹோரேப் என்று தேவனுடைய எழுதப்பட்டிருக்குது. ஹோரேப் அப்படின்னா தேவனுடைய பர்வதம். Okay? The mountain of God. I mentioned many times mountain அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடைய சமூகத்தை குறிக்குது. இங்க அந்த மலையில அந்த பர்வதம் பார்த்தீங்கன்னா ஒரு எரிகிற முச்செடியை பார்த்து அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. நெருப்பு எரியுது, ஆனா அந்த இலைகள் காஞ்சி போக கிடையாது, எரிஞ்சு போக கிடையாது, பச்சையா தான் இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அதை அவன் அங்கே இழுக்குது கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாதுன்னா இது ஏதோ ஒரு அசாதமான ஒரு காரியம், ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் நடக்குது. இப்போ அந்த மலையை சொல்லும் பொழுது we know it is the presence of God. அது பேர் என்னது? presence of God. hallelujah. அந்த மலையில தான் மோசேக்கு யெகோவா தேவன் மேல விசுவாசம் ஆரம்பிக்குது. It was on that mountain he start to have faith upon God Yahweh. அப்ப very simple. நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த தேவனுடைய சமூகத்துல மாத்திரம் தான் நம்மளுக்கு விசுவாசம் பிறக்கும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் அங்கதான் கர்த்தர் காட்சி காமிச்சு அவன் கையை எடுத்து உள்ள குட்டியில் கை வெள்ளையா மாறுறதும், அப்புறம் அந்த கோலை தூக்கி போடும் பொழுது அது சர்ப்பமா மாறுறதும் எல்லாமே அந்த மலை மேல் தான் நடக்குது. இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். அப்படின்னா அற்புதங்கள் நடக்கிற இடமே கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம். ஆண்டவர் எங்க நிற்கிறாரோ அங்கே நடக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எரிகிற முச்சடை கிட்ட அவன் போகும் பொழுது ஒரு குரல் கேட்குது, மோசே உன் கால் இருக்கிற சப்பாத்தனே கழட்டி வை, இது பரிசுத்தமான இடம். ஏன் பரிசுத்தனா? கர்த்தர் அங்க நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் பரிசுத்தம். அப்படியே அங்க ஆண்டவர் நிற்கிறாருன்னா அங்கதான் வல்லமை இருக்குது, அங்கதான் அற்புதங்கள் நடக்கும். ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் விசுவாசமும் எழும்பும். You will not have faith in ordinary places, only in the presence of. உங்களுக்கு விசுவாசம் உண்டாகுதுன்னா அது காரணம் கர்த்தர் உள்ளுக்கு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். திடீரென்று ஒரு நம்பிக்கை உண்டா இல்லை, இன்றைக்கு என் நாள், இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறார், ஒரு விசுவாசம் வருதுன்னா கர்த்தர் அங்க இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு விசுவாசம் வராது. ஹல்லேலூயா. சரி, பார்த்துருக்கீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் போயிருவீங்க, வாழ்க்கையில சில காரியத்தில் விழுந்து ரொம்ப தூரம் நீங்க போயிருவீங்க. ஆனா யாராவது நல்ல ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தையை, தேவ வார்த்தையை போதிக்கும் பொழுது, செய்தியை கொடுக்கும் பொழுது, அல்லது நீங்க நல்ல ஒரு சுவிசேஷ பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? தூரம் போயிருப்பீங்க, அப்படியே நம்பிக்கை இல்லாம உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு கிறிஸ்துவ பாடல் இல்லை ஏதோ ஒரு செய்தியை கேட்கும் பொழுது, ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் கேட்கும் பொழுது உடனே ஒரு எழுப்புது, இல்லை கர்த்தர் எனக்கு செய்வார், என் தேவனுக்கு அற்புதம் எனக்கு செய்வார், அப்புறம் நம்பி நான் போறேன்னு சொல்லி ஒரு உற்சாகம் எழுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகம் அங்க விசுவாசத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் கருத்து உணர்ந்திருக்கீங்க? when you're very down in the spirit, ரொம்ப டவுனா இருப்பீங்க, ரொம்ப உடஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு காஸ்பல் பாட்டை கேட்கும் பொழுது அங்க ஒரு பிரசன்ஸ் எழும்ப ஆரம்பிக்கும். அந்த தேவ பிரசன்னம் அப்படியே எழும்பும் பொழுது இல்ல கர்த்தர் என்னை கைவிடல, கர்த்தர் நிச்சயமா செய்து முடிப்பாருன்னு சொல்லி தோணும். பார்த்துருக்கீங்களா? அதான் சொன்னேன், கர்த்தருடைய சமூகத்துல நம்மளுக்கு நம்பிக்கை உண்டாகும், விசுவாசம் எழும்பும். இந்த தேவனுடைய சமூகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு மேக்னெட் மாதிரி. இட்ஸ் லைக் a magnet. நீங்க வேண்டான்னு நினைச்சு போனாலும் அவர் உள்ளுக்கு இழுத்துட்டு போயிடுவார். அந்த இடத்துல அவர் வெளிப்பட்டார்னா அப்படியே மேக்னெட் மாதிரி உங்களை இழுத்துடுவார். You are coming back to him again. நீங்கள் மறுபடியும் ஒரு பாதைக்கு திரும்புறீங்க. பாருங்க, ஒரு மனுஷன் இல்ல மனுஷி தேவனை விட்டு தூரம் போனா உணர முடியாது. ஆனா எங்கேயாவது சமூகம் வெளிப்பட்டதுன்னா மறுபடியும் இழுக்கப்பட்டுருவீங்க. அங்கதான் மறுபடியும் விசுவாசம் உண்டாகும், அங்கதான் புதுப்பிக்கப்படுவீர்கள். That's where you will be renewed once again. Hallelujah. அங்கதான் நீங்க நம்ப முடியாத காரியத்தை உங்க கண்களால் பார்க்கவும் முடியும். மோசே பாருங்க, அவன் நல்லா படிச்ச ஒரு மனுஷனாக இருக்கிறான் எகிப்து தேசத்துல. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டாகனுச்சு. எப்படி இந்த காரியம் நடக்குது? மரம் எரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப கிறிஸ்துமஸ் ட்ரீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. தப்பிச்சிடாதீங்க, நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இல்லைன்னா வேற ட்ரீ வாங்கி ஆகணும். எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, கண்களால் நெருப்பை பார்க்க முடியுது. ஆனா அது அதே பச்சையா தான் இருக்குது, இந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படிதான் இருக்குது. ஆனா உங்க கண்களுக்கு அது மேல ஒரு நெருப்பு எரியுது, உங்களுக்கு தெரியுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அது அற்புதமா இல்லையா? அதுதான் மோசே பார்க்கணும். இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும், எப்படி மரம் எரியுது ஆனா அது எரிந்து சாம்பல் ஆகலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஆனால் அங்கே என்னமோ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அனல் அவனால ஃபீல் பண்ண முடியுது, அந்த நெருப்பு அவனால ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் மரத்துக்கு ஒன்றுமே நடக்கலை. லெட் மீ டெல் யூ சம்திங். அந்த மரம் தான் நம்ம, அந்த அக்கினி தான் பரிசுத்த ஆவியின் அக்கினி. இப்படி தான் நம்ம இருக்கணும்.
நான் விசுவாசிக்கிறேன், மோசே கர்த்தர் ஊழியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்பாகவே அவனுக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டார். ஜனங்களை செங்கடலை பிளந்து அவனுக்கு கொண்டு வரார். எதுக்கு? தண்ணீர்ல ஞானஸ்நானம் தரணும்ட்டு. அதுக்கு அவங்களுக்கு முன்பாக யார் போறா? மோசையும் போறான். அவனும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டிருக்கான். எங்க எழுதப்பட்டிருக்கு? 1 பேதுருவில் எழுதப்பட்டிருக்குது. ஆனா அவங்களுக்கெல்லாம் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் இவனுக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை கொடுத்திருக்கிறார். You see, when you come into the presence of God, you will begin to believe that God can do wonders in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசம் உங்களுக்கு எழும்பும். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவனுக்கு காமிக்கும் பொழுது, அற்புதங்களை காமிக்கும் பொழுது நம்ப முடியாம இருந்த மோசேயை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்ப எவ்வளவுக்கு நம்ம கர்த்தரோட சமூகத்தில் நம்ம இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு விசுவாசம் எழும்பும். இன்னைக்கு ஏன் சோர்ந்து போறீங்க? எதனால அப்படியே தள்ளாடி நடக்கிறீங்க? ஏன் நீங்க அப்படியே ஒண்ணுமே உடஞ்சிருக்கு? பார்த்தீங்கன்னா பிகாஸ் யூ டோன்ட் பிராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டு சமூகம் இல்லாத வசி எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், நாளை தினத்தை குறித்து ஒரு பயம் உண்டாகுது, வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் உண்டாகுது, நடக்கிற காரியங்களை பார்த்தா ஒரு பயம் உண்டு. ஏன் உண்டாகுது? பிகாஸ் we are never staying in the presence of God. நீங்க அங்க தங்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க விசுவாசம் சாகவே சாகாது. ஏன் விசுவாசம் சாகுதுன்னா we are staying away from God's presence. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30:6 பார்க்கிறோம். தாவீதும் அவன ஆட்களோட மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டானுங்க. தாவீதும் சரி, அங்க இருந்து அவன் கூட இந்த ஆட்களும் சரி, எல்லாமே உடஞ்சு போயிட்டாங்க, நொறுங்கிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாம் தளர்ந்து போய் இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, லைஃப் போச்சு நினைக்கும் பொழுது இந்த தாவீதும் உடஞ்சு போயிருந்தான். ஆனா பைபிள் எழுதப்பட்டிருக்கு கர்த்தருக்குள்ள பலன் அடைந்தான் போட்டிருக்கு. நம்ம எல்லாம் உடஞ்சிட்டோம் சொல்லிட்டு கேப்டன் என்ன பண்றான்? ஆண்டவரை தர்றான். ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் பலப்படுத்தி யுத்தத்துக்கு போன்றார். அப்புறம் தைரிய மனதோடு என்ன பண்றாங்க? புறப்பட்டு போறாங்க, யுத்தம் செய்றாங்க. இங்கெல்லாம் கடத்திட்டு போன தூக்கிட்டு வந்துட்டாங்க திருப்பி. Why it happens? Because the presence of God. ஆண்டோட சமூகத்துல காலை எடுத்து வைத்தாலே உடனே ஒரு எழுப்புதல் வரும், உடனே ரிவைவ் ஆவீங்க, உடனே நீங்க எழும்பி போவீங்க, நீங்க சோர்ந்து படுத்திருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. When you come into the presence of God, you will have the faith upon God. அப்ப விசுவாசம், see, we all have this problem, okay? நம்ம கையில காசு இருக்கும், முடிஞ்சிடும். நீங்க வச்சிருக்க காசு எப்பவுமே தங்காது. ஏதாவது ஒரு செலவு வரும், பெட்ரோல், சாப்பாடு, இப்படி எல்லாத்துக்கும் காசு போயிடும். நீங்க எங்கேயுமே வெளியே போகாம வீட்டில் இருந்தா நீங்க வச்சிருந்த காசு அப்படியே இருக்கும், முடியாது இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க அப்படி வீட்டில் என்ன பண்ண போறீங்க? Still somehow you need to use it. அப்ப நீங்க வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும், காசு வரும், செலவு பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? ஃபெய்த்தும் அப்படிதான். டெய்லி சேலஞ்சஸ் இருக்குது, டெய்லி போராட்டங்கள் இருக்குது, டெய்லி நம்மளுக்கு ஆவிக்குரிய தேவைகள் இருக்குது. அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற விசுவாசத்தை யூஸ் பண்ணுவோம், அது முடியும். திருப்பியும் நம்ம அது ஏற்ற கிரியைகளை செய்து, அதாவது சமூகத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது விசுவாசம் நம்மளுக்கு பெருகும். As I always say, faith is the heavenly currency. விசுவாசம் இல்லாமல் எதையுமே தேவன் இடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, பர்ஸ் கோசமா ஆகிறவருக்கு வெயிட் பண்ணாதீங்க. உங்க சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அப்புறம் நீங்க பஸ் எடுத்து வேலைக்கு போக முடியாது. உங்க சொல்றது புரியுதுங்களா? கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சி இவ்வளவுதான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா அந்த விசுவாசத்தை போய் ஆண்டரை தேடிடுங்க. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவன் இடத்துல சேர முடியாதுன்னு போட்டிருக்கு. அப்ப கொஞ்சம் இருக்குதா, அந்த கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு ஆண்டரை தேடும் பொழுது அவர் கண்டடைவீர்கள், அவர் உங்களோட விசுவாசத்தை பெருக பண்ணுவார். யூஸ் த லிட்டில் யூ ஹேவ் டு மேக் மணி. ஆமாமா இல்லையா? இருக்கிற இந்த கொஞ்சம் காசை எடுத்து போயிட்டு, இப்போ 2 தான் இருக்குது, அதான் உங்க பஸ்ஸு காசு ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அதை போய் நீங்க போய் சம்பாதிச்சு தான் உங்களுக்கு காசு கிடைக்கும்னா, அதே மாதிரி இருக்க கொஞ்சம் விசுவாசத்தை வச்சு அந்த விசுவாசத்தை பெருக பண்ணு. ஏன்னா எபிரேயர் 11:3 அப்படியே எழுதப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவன் இடத்தை சேர முடியாதுன்னு போட்டிருக்குது. அவரை ஒருவனும் அவரை பிரியப்படுத்த முடியாது. Nobody can please him, nobody can come to him. For that you need faith. Hallelujah.